Hello friends, welcome to our channel The Learning Hub. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா physical computingல lesson 0ல செகண்ட் லெவல்ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து வீடியோ ப்ரோட்டோடைப்னா என்ன அதை பத்தி வீடியோ இருக்கும். செகண்ட் லெவல் பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கோல் கொடுத்துருக்காங்க. மேக் த ஸ்கிரீன் கிரீன், ஸ்கிரீனை வந்து கிரீன் கலரா மாத்தணும். ஹவ், இங்கே ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. drag in a set property block, use the drop downs to set the screen's background color to green, then hit run, click here. இது எப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப பாருங்க எப்படின்னு கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்க பாருங்க, செட் ப்ராப்பர்ட்டி எத்தனை வந்து ட்ராக் பண்ணி வைக்கிறாங்க. இங்க பேக்ரவுண்ட் கலரை கிரீனா மாத்துறாங்க. ஓகே, நீங்க அதை பார்த்தே கூட பண்ணலாம். இங்க பாருங்க, செட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கா, இந்த பிளாக் எத்தனை வந்து இங்க வச்சிடுறேன். இதுல 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் 1, இதோட நேம் பாருங்க, இந்த ஸ்கிரீனோட நேம் வந்து ஸ்கிரீன் 1. நம்ம எதை சேஞ்ச் பண்ண போறோம், பேக்ரவுண்ட் கலர். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இமேஜ், ஐகான் கலர் எல்லாமே இருக்கு. என்ன கலரா மாத்த போறோம், கிரீன். ஓகே, இப்ப ரன் பண்ணலாங்களா? சூப்பர், மாறிடுச்சுங்களா? ஓகே, இங்க ஃபினிஷ் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது மேக் த டெக்ஸ்ட் பிகர் அண்ட் ப்ளூ. இந்த டெக்ஸ்ட பெருசா மாத்தணும், ப்ளூவா மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. You will need 2 lines of code. Give label 1 of 1, a font size of 80 and text color of blue. இங்க பாருங்க, 2 லைன் கோட் வைக்க சொல்லியிருக்காங்க. இங்க எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஐடியா இருக்கு. அவுட்புட் ஸ்கிரீன் எப்படி வரணும்னு இருக்கு. இங்க ஸ்டக், கிளிக் ஹியர் பண்ணி பார்க்கலாம். செட் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒன், லேபிள் 1ல டெக்ஸ்ட் கலரை ப்ளூவா கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து லேபிள் 1ல ஃபாண்ட் சைஸை 80 மாத்திருக்காங்க. டெக்ஸ்ட் கலரும் ஃபாண்ட் சைஸ் ரெண்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, வாங்க நம்மளும் பண்ணலாம். இங்க பாருங்க, லேபிள் 1ல டெக்ஸ்ட் கலர் என்னவா மாத்திருக்காங்க, ப்ளூவா மாத்திருக்காங்க. அடுத்து சைஸ் தான் நம்மளுக்கு மாத்த போறோம். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸை 80 மாத்திருக்காங்க. ஓகே, இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய அவுட்புட் ஸ்கிரீன் எந்த மாதிரி வரணுமோ அதே மாதிரியே வந்துச்சுங்களா? ஓகே, இப்போ தேர்ட் லெவல் ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே, இப்போ ஃபோர்த் லெவல் பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கோல். நம்ம முதல்ல கோல் தான் படிக்கணும். இது நம்ம பெருசா வாங்கிக்கலாம். மேக் த பட்டன்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ. இந்த ஓகே, ரெட்டும் ப்ளூவா மாத்தணும் பட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. then change the text in the large orange label. எப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. how, remember you can hover over elements to see their id. நம்ம அது மேல hover பண்ணும்போது அதோட ஐடியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஐடியோட நேம் என்ன இருக்குன்னு. பட்டன் 1 இருக்கு, இங்க பட்டன் 2 இருக்கு, இது லேபிள் 1 இருக்கு. ஓகே, see the background color of the button to red and blue. இப்ப இதோடைய பேக்ரவுண்ட் கலரை ரெட்டாவும் ப்ளூவாவும் சேஞ்ச் பண்ணும். இங்க அவுட்புட்ல கொடுத்துருக்க மாதிரி set the text property of the label to anything you want, like welcome to my app. இந்த டெக்ஸ்ட் வந்து வேற மாதிரி மாத்திக்கலாம். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு மாத்திக்கலாம். எப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க, செட் ப்ராப்பர்ட்டியில பட்டன் 1க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, பட்டன் 2க்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. இங்க டெக்ஸ்ட மாத்த சொல்லியிருக்காங்க இல்லையா, லேபிள் 1ல இருக்கிற டெக்ஸ்ட வெல்கம் டு மை ஆப் லேப் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சூப்பர், நம்மளே பண்ணிடலாம். இப்ப பாருங்க, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதோடைய ஐடி என்ன இருக்கு, பட்டன் 1. பட்டன் 1ல
பேக்ரவுண்ட் கலர் ரெட்டா கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பட்டன் 2. பட்டன் 2ல பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளூ. ஓகே. அடுத்து இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டெக்ஸ்ட் தான் மாறணும். அப்ப இதோட ஐடி வந்து லேபிள் 1. இங்க டெக்ஸ்ட் தான் மாத்த போறோம். நான் என்னன்னு மாத்த போறேன்னா வெல்கம் டு அவர் ஆப் லேப் அப்படின்னு மாத்தணும். ஓகே. இப்ப நம்ம ரன் பண்ணலாங்களா? இங்க பாருங்க, வெல்கம் டு ஆப் லேப்னு சொல்லியிருக்காங்க. அவர் போட்டாச்சு. ஓகே. இப்ப ரீசெட் கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணலாம். ஓகே. இதே மாதிரி வந்துடுச்சு. ஃபினிஷ். இங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் லேபை எப்படி இன்டராக்டிவா மாத்துறதுன்னு சொல்லிட்டு, ஓகே, நம்ம அப்புறம் வீடியோ பார்த்துக்கலாம். கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே. இப்ப லெவல் 6 பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கோல் பாருங்க. the screen will start out blue. Add code so it turns green when you click the green IF button. எப்படின்னு சொல்லியிருக்காங்க. add code inside the on event that sets the screen's background color to green. ஓகே. இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க பாருங்க, இதை ரன் பண்றேன். இங்க ப்ளூவா இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணும்போது எந்த சேஞ்ச் ஆகல. ஆனா இப்ப நான் இதை கிளிக் பண்ணும்போது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்க எனக்கு சேஞ்ச் ஆகணும், கலர் கிரீனா மாறணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்ப பண்ணிடலாம். இப்ப இந்த ஆன் ஈவெண்ட்னா என்னன்னா, ஒரு ஈவெண்ட் அது நடக்க போகுது. பிக் பட்டனை கிளிக் பண்ணும்போது இதோடைய ஐடி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொன்னேன். ஓவர் பண்ணும்போது அதோடைய ஐடி காட்டும். பிக் பட்டன், இதோடைய பேர் வந்து பிக் பட்டன். அதை கிளிக் பண்ணும்போது இங்க என்னவா மாறணும், செட் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஸ்கிரீன் 1 தானே இது, இதோடைய ஐடி ஸ்கிரீன் 1. பேக்ரவுண்ட் கலர் என்னவா மாறணும்னா எனக்கு கிரீனா மாறணும் கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, ரன் பண்றேன். முதல்ல ப்ளூவா இருக்கு. நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது இங்க கிரீனா மாறிடுச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோட கோல் என்னன்னா, ஹெல்ப் finish this flashlight app. The on button already turns the screen white. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டா மாறுது. ரன் த ஆப் அண்ட் ட்ரை இட் அவுட். ஓகே, நம்ம ட்ரை பண்ணியாச்சு. தென் ரைட் கோட் ஸோ த ஆஃப் பட்டன் மேக்ஸ் த ஸ்க்ரீன் பிளாக் அகெயின். இப்போ அவங்க வந்து ஆன் பட்டனுக்கு கோட் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஆஃப் பட்டனுக்கு வைக்கணும். ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பிளாக் கலரா சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு பாருங்க. add code inside the empty on event that sets the background color of the screen to black and text color of the label to white. ஓகே, இங்க பாருங்க, டெக்ஸ்ட் கலர் இங்க பிளாக்னு கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். அதே தான். இப்ப செட் ப்ராப்பர்ட்டியில ஸ்கிரீன் 1 கலரை நம்ம என்னவா மாத்த போறோம்னா, பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக்கா வரணும். பிளாக்கா மாறணும். அடுத்து இங்க பாருங்க, லேபிள் 1ல, இந்த லேபிள் 1ல டெக்ஸ்ட் கலர் எனக்கு பிளாக்கா இருக்கணும். சாரி, டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டா இருக்கணும்.
ஓகே. ஓகேங்களா? மாறிடுச்சு. ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்க பிளாக்கா மாறிடுச்சு. ஆனை கிளிக் பண்ணும்போது ஒயிட்டா மாறிடுச்சு. இங்க பாருங்க, ஆனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் பிளாக், ஆஃப பிரஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் ஒயிட். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். 9th லெவல். இங்க பாருங்க, கோல் கொடுத்துருக்காங்க. தி சவுண்ட் போர்ட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ரன் இட் டு see how it works. இதை ரன் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 3 பாக்ஸ்ல வந்து அனிமல் நேம், அந்த இமேஜ் வருது, ஒரு சவுண்ட் வருது. ஓகே, then add an image, text and sound to the last button. இந்த லாஸ்ட் பட்டன் வந்து எம்டியா இருக்கு, யூ சூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல வந்து இமேஜ், டெக்ஸ்ட், சவுண்ட் அது எல்லாமே கொடுக்கணும். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். add 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 an event to the program and set the id to button 4. ஓகே, பட்டன் 4னு ஐடியும் கொடுக்கணும். drag a play sound into the on event and choose a sound from the library. இங்கே லைப்ரரியில இருந்து சவுண்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிராப் டவுன்ல செட் ப்ராப்பர்ட்டி வச்சு இமேஜ் வைக்க சொல்லியிருக்காங்க. add one more set property to change the buttons text. ஓகே, டெக்ஸ்டையும் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இங்க எப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பண்ணலாம். ஒரு ஆன் இவெண்ட் பிளாக் எத்தனை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, செட் ப்ராப்பர்ட்டில பட்டன் 4ல இமேஜும் வைக்கணும். இதோடைய ஐடி வந்து பட்டன் 4, பட்டன் 4 இமேஜ், இமேஜ் கொடுத்தாச்சு. சூஸ்ல போயிட்டு அப்லோட் இமேஜ் கொடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து இங்க டக் எடுத்து வச்சிருந்துருக்கணும். ஓகே, நான் டக்ல இந்த சிக்க வைக்கிறேன்.